சென்னை உத்தண்டியில் ஏற்பட்ட சாலை விபத்தில் தாயும் பிறந்து 4 மாதங்களேயான சேயும் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடந்ததை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கண்ணிமைக்கும் நொடியில் 2 உயிர்களை காவு வாங்கிவிட்டது இந்த சாலை. முகஜித் அகமதுவிற்கு புதுச்சேரிதான் சொந்த ஊர். சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் முகஜித் 2 மாதங்களுக்கு முன்புதான் கிழக்கு கடற்கரை சாலை கானத்தூர் பகுதியில் வாடகைக்கு வீடெடுத்து மனைவி பினாஸ்ருதி 2 வயது மற்றும் பிறந்து 4 மாதங்களேயான குழந்தைகளுடன் வசித்து வந்தார். இரவு நேரம் சொந்த வேலை ஒன்றிற்காக வெளியில் சென்றுவிட்டு குடும்பத்துடன் தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் முகஜித். பனையூர் அடுத்த உத்தண்டி சாலையில் பைக்கில் சென்றபோது உரசுவது போல் சினிமா கேரவன் ஒன்று சென்றதாக கூறப்படுகிறது. அதில் நிலை தடுமாறிய முகஜித் வண்டியோடு கீழே விழுந்த நிலையில் சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு சென்ற அரசு பேருந்து பினாசுருதியின் தலையில் ஏறி இறங்கியது. தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இரத்த வெள்ளத்தில் பலியானார் பினாஸ்ருதி. 4 மாத கைக்குழந்தை ஹாசியா அகமதுவும் பரிதாபமாய் உயிரிழந்தது. வண்டியிலிருந்து கீழே விழுந்த முகஜித் அகமதுவும் அவரது மற்றொரு குழந்தை ஐஷித் அகமதுவும் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து நடந்ததும் அப்பகுதியில் 200க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டத்தை கலைய செய்தனர். இந்த பகுதியில் அடிக்கடி மரணங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. இங்கே வரக்கூடிய வாகனங்களுக்கு அதிகப்படியான வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இதனால நிறைய மரணங்கள். இங்கே வேகத்தடை இந்த முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. வேகத்தடை இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே இந்த மரண நிகழ்வுகள் ஏற்படாது, உயிர்கள் காப்பாற்றப்படும். அவங்க அதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே இது விஐபி போகக்கூடிய பகுதி, இங்கே வேகத்தடை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. இதை எங்களால் ஏற்றுக்க முடியாது. ஒரு மனித உயிரை விட ஒரு செல்வந்தர்கள் போகக்கூடிய ஒரு சாலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மனிதர்களுடைய உயிர்கள் பறிபோய் கொண்டிருக்கு, அதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. எஸ்டிபிஐ கட்சியும் பொதுமக்களும் சேர்ந்து டோல்கேட் முற்றுகை போராட்டம் நாங்கள் நடத்துவோம், நீங்கள் இதுக்குண்டான மறுநாள் இதுக்குண்டான ஏற்பாடு நீங்கள் செய்யல அப்படின்னு சொன்னாங்க. விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ள நிலையில் அதிகாரிகள் விரைந்த நடவடிக்கை எடுத்து வேகத்தடை அமைத்து விபத்துகளை குறைத்து உயிர்கள் பறிபோவதை தடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் ஸ்ரீனிவாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.